நீங்க அவளை நேசிக்கிறீங்களா? ஆமாங்க, நேசிக்கிறேன். ஏமா, நீ உண்மையிலேயே அவளை நேசிக்கிறியா? ஆமா. கல்யாணம் கட்டினா அவரை தான் கட்டுவேன், இல்லன்னா நான் இப்படியே இருந்துருவேன். ஓ, அந்த தீர்மானத்துக்கு வந்துட்டீங்களா? தம்பி நீங்க? ஆமாங்க, நான் அந்த தீர்மானம். அப்ப கட்டிட்டு போப்பா, கட்டிட்டு போ. தேவ சித்தத்துக்கு ஏன் வர்ற? அதான் தீர்மானம் பண்ணியாச்சு இல்ல, கடைசி வரைக்கும் இப்படிதான் வாழணும்னு தீர்மானம் பண்ணியாச்சு. அப்புறம் எங்க தேவ சித்தம் இருக்குது? நமக்குள்ளாகவே ஒரு திட்டம் வரைஞ்சுக்கிட்டு ஒரு பிளான பண்ணிட்டு தேவ சித்தத்தை எதிர்பார்த்தா ஒரு நாளும் தேவ சித்தம் வெளிப்படாது. நமக்குள் திட்டம் ஒண்ணுமே இல்லாம, சுவாமி எனக்குன்னு ஒரு திட்டம் இல்லை, எனக்கு ஆசை உண்டு, நேசம் உண்டு, பாசம் உண்டு, ஆனா என்னுடைய பிற்கால வாழ்க்கையை அறிந்தவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான். ஆக உம்முடைய கரத்துல அதை விடுறேன், உம்முடைய சித்தம் விளங்கி கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஏற்பாடும் இல்லாம அவரையே நம்பும் போது